அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 618வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பாலிஹவுஸ் கல்டிவேஷன், அதாவது குடில்முறை வேளாண்மை. புரொடெக்டட் கல்டிவேஷன் என அழைக்கப்படும் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை பல வகைப்படும். பாலிஹவுஸ், கிரீன் ஹவுஸ் எனப்படும் பசுமை குடில், ஷேட் நெட் எனப்படும் நிழல் வலை குடில் எனப்படுபவை அனைத்தும் இந்த வகை ஹைடெக் விவசாய முறையை சார்ந்தவையே ஆகும். இன்று நிகழ்ச்சியில் பாலிஹவுஸ் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு என் பாலகிருஷ்ணன் அவர்கள். திரு என் பாலகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சார்ந்தவர். தோட்டக்கலை துறையில் இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு பாலகிருஷ்ணன், வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பங்கு பெறுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க பாலகிருஷ்ணன்? நல்லா இருக்கிறேன் சார். ஓகே. இந்த உங்க சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த பகுதி? டவுன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது என்ஜிஓ காலனிக்கு போகக்கூடிய வழியில நம்ம ஊர் இருக்கு சார். நாகர்கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ஓகே. நீங்க உங்க பள்ளி கல்வி எல்லாம் எங்க பயின்றீங்க? நாகர்கோவிலா அல்லது வேற பகுதிகளில் படிச்சீங்களா? நான் அப் டு 10th வரை நம்ம அரசு உயர்நிலைப் பள்ளி வெள்ளங்குமார் நிலையில படிச்சேன். அதற்கு பிறகு நம்மளுடைய கார்மல் மேல்நிலைப் பள்ளியில +2, அதை முடித்துக்கொண்டு கல்லூரி படிப்பு எஸ்டி ஹிந்து காலேஜில் ஒரு பிஎஸ்சி பாட்டனி தாவரவியல் ஒரு 3 ஆண்டுகள் படித்து நம்ம தமிழ்நாடு அரசு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை 1984 முதல் பயின்றேன். அது பிறகு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தொலைதூர கல்வியில MBA பட்டம் பெற்றேன் 3 ஆண்டுகள். அப்போ MBA 3 years இருந்துச்சு. ஸோ அது 3 ஆண்டுகள் படிப்பு தொலைதூர கல்வி மூலமாக படிச்சு. நேரடியாகவே படிப்பு முடித்த உடனே தோட்டக்கலை துறையில் நுழைந்து விட்டீர்களா அல்லது அதுக்கு முன்னாடி தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் உண்டா? இல்ல, நான் தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு 1989 தேர்வு செய்யப்பட்டு தோட்டக்கலை அலுவலராக தர்மபுரி மாவட்டத்துல தோட்டக்கலை அலுவலராக பணியில் சேர்ந்தேன். நீங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் பணிபுரிஞ்சிருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டம் தென்கோடியில் இருக்குது. நீங்க தர்மபுரி மாவட்டம் வடமேற்கு எண்டுல உள்ள தர்மபுரி மாவட்டத்துல பணிபுரிஞ்சிருக்கீங்க. வேற எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் பணிபுரிஞ்சீங்க? தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு 4 ஆண்டுகள், அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 17 ஆண்டுகள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு 4 மாதங்கள் பணியை முடித்துக்கொண்டு திருப்பி சென்னை தலைமையகத்துல தோட்டக்கலை இயக்குநரகத்துல தோட்டக்கலை இணை இயக்குநராக பணிபுரிந்து சமீபத்தில் ஓய்வு பெற்றுள்ளேன். ஓகே. பணி நிறைவுக்கு பிறகு வேற ஏதாச்சும் தொழில்நுட்ப ரீதியான பணிகள் செய்றீங்களா அல்லது விவசாயம் செய்றீங்களா? எப்படி உங்களுடைய பொழுதை போக்குகிறீர்கள்? பணி நிறைவிற்கு பிறகுதான் உண்மையான விவசாயத்தை நான் ஈடுபட்டு வருகின்றேன். என்னென்ன விவசாயம் பண்றீங்க? என்னுடைய நெல் வயல் ஒரு 2 ஏக்கர் அதுல நெல் போட்டிருக்கேன். ஒரு 5 முதல் 6 ஏக்கர் தென்னை வித் வாழை சார். ஓடு பயிராக வாழை. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த விவசாய அனுபவம் எப்படி இருக்குது? நீங்க விவசாய குடும்பம் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் விவசாய அனுபவம் இப்போது பணி நிறைவுக்கு பிறகு முழு மூச்சுடன் அதுல இணைந்திருப்பீங்க. அந்த பணி அனுபவம் எப்படி? அதாவது நெல் வயலை பொறுத்தவரை நமக்கு ஒரு 120 நாளையில நமக்கு ஒரு ஏக்கர் நெல் பயிரிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 25,000 முதல் 30,000 கிடைக்கும். ஒரு ஏக்கர்ல நமக்கு 25 முதல் 30 கோட்டை நெல் கிடைக்குது. சோ இதுல இருந்து நம்ம செலவு வரவு செலவு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 30 ரூபாய் நிகர லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. வாழை எப்படி சார்? வாழை நம்ம ஒரு ஏக்கர் போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக 1 முதல் 2 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். நல்லபடியாக இருக்கிறது. உங்களுடைய விவசாய பணிகள் நல்லபடியாக செல்கிறது இல்லையா? ஓகே ஓகே. வேளாண்மை சாகுபடி முறைகள்ல பல வகை உண்டு இல்லையா?
இன்றைக்கு பாலி ஹவுஸ் விவசாயம் தொடர்பாக நாம பேசலாம்னு வந்திருக்கிறோம். பாலி ஹவுஸ் விவசாயம் இதர விவசாய முறைகள்ல இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது சார்? பாலித்தீன் பசுமை கொடிகளை நம்ம சாகுபடி செய்யும் போது நம்ம வந்து ஓபன் கல்டிவேஷன், அதாவது நம்ம வெளி இடங்கள்ல பயிர் சாகுபடி செய்யும் போது நமக்கு நோய் பூச்சி தாக்குதல் அதிகமாக காணப்படும். இந்த பாலித்தீன் பசுமை கொடியில சாகுபடி செய்யும் போது நமக்கு கட்டுப்பாடான முறையில், அதாவது நோய் மற்றும் பூச்சி தாக்குதலில் இருந்து விடுபட்டு நமக்கு பயிர்கள் வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கின்றது. சாகுபடி நமக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது. அதாவது ஒரு 2 முதல் 3 மடங்கு ஓபன் கல்டிவேஷனை விட நமக்கு அதிக அளவுல வருமானம் கிடைக்குது சார். ஓஹோ, 2 முதல் 3 மடங்கு அதிக லாபம் கிடைக்குது. அது மகசூல் எவ்வளவு அதிகமா கிடைக்குது? மகசூல் அதிகம், மகசூலும் ஒரு 3 மடங்கு மகசூல் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதிகமா கிடைக்குது. அதாவது ஆனா பாலித்தீன் பசுமை கொடிகள்ல வந்து எல்லா பயிரும் சாகுபடி செய்தா நமக்கு வருமானம் அதிகமா இருக்காது. குறிப்பிட்ட சில பயிர்கள் இருக்கு. அந்த பயிர்களை சாகுபடி செய்யும் போது நமக்கு வந்து அதிக அளவுல குறைந்த நாட்களில் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு. குறைந்த நாட்கள்னா வயசு குறையுதா? அதாவது ஓபன் ஃபீல்ட்ல போறதை விட பாலி ஹவுஸ்ல வயது குறையுமா? குறைந்த நாட்கள் இப்ப வந்து வயது குறையும் சார். இப்ப வந்து நம்ம வந்து நம்மள வந்து நம்ம பயிர் ஒரு அறுவடை முடிச்சிடலாம். ஓ, சரி சரி சரி. ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் நீட்டு சொல்றோம் இல்லையா? பொதுவாக ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் கீழே தான் நம்ம பாலி ஹவுஸ் எல்லாமே வருது. சோ ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ல என்னென்ன முறைகள் இருக்குது? அதாவது பாலி ஹவுஸ் இருக்குது, கிரீன் ஹவுஸ் இருக்குது, இந்த மாதிரி வேற என்னெல்லாம் இருக்குது? பாலித்தீன் பசுமை கொடியில் இருக்கு. அப்புறம் நிழல் விலை ஷேட் நெட், நிழல் விலை கூடாரங்கள் அமைத்து அதுலயும் காய்கறி, கீரைகள் போன்ற பயிர்கள், மலர்கள் போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யலாம். இந்த மூன்றுல எது பெஸ்ட் நீங்க கருதுறீங்க உங்களுடைய அனுபவத்துல? இந்த 3 முறைகள் இருக்குது இல்லையா? பாலி ஹவுஸ் இருக்குது, கிரீன் ஹவுஸ் இருக்குது, அண்ட் ஷேட் நெட் இருக்குது. இந்த 3 முறைகள்ல எந்த முறை நல்லபடியாக விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு? பாலித்தீன் பசுமை கொடி சாகுபடி செய்யும் போது நமக்கு வந்து விவசாயிகளுக்கு அதிக அளவுல வருமானம் கிடைக்கும் சார். ஓஹோ, சரி சரி. அந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் அதை வந்து ஏற்றுக்கொண்டு விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஆர்வமாட்ட செய்யக்கூடிய அதிக அளவுல வருமானம். பாலி ஹவுஸ் விவசாயம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? பாலி ஹவுஸ் விவசாயம் அதுல வந்து என்னென்ன அதோட கண்டிஷன்ஸ் என்ன, அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அதான் சார், பாலித்தீன் பசுமை கொடிகள்ல வந்து சாகுபடி செய்யும் போது விவசாயிகளுக்கு, அதாவது ஆஃப் சீசன்லயும் நம்ம வந்து இந்த பாலித்தீன் பசுமை கொடிகளை சாகுபடி செய்துக்கலாம். வருமானமும் அதிக அளவுல கிடைக்குது. தேவையான பயிர்களை வந்து நம்ம வந்து சாகுபடி செய்துக்கலாம். சோ இதனால அதிக அளவு விவசாயிகள் வாய்ப்பு இருக்குது. இப்ப சுமார் நம்ம இப்ப வந்து சாதாரணமாக ஒரு பாலித்தீன் 1000 சதுர மீட்டர் பாலி கிரீன் ஹவுஸ்ல வந்து ஒரு விவசாயி வந்து குக்கும்பர் சாகுபடி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 120 நாள், 120 இருந்து 130 நாளைகள்ல ஒரு 15 முதல் 16 டன் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு டன் வந்து குக்கும்பர் எண்ணெய் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மினிமம் 30 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்துட்டு இருக்கு. அதாவது சில நாட்கள்ல வந்து 45 ரூபாய்க்கும் போகும், 50 ரூபாய்க்கும் விற்கும். சில நாள் வந்து 25 ரூபாயில குறைஞ்சு போன மாதிரி தெரியல. சோ சாதாரண சராசரியாக ஒரு டன்னுக்கு வந்து 30,000 ரூபாய் கிடைக்கும். சோ அப்படி பார்க்கும்போது ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஒரு விவசாயிக்கு 4.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவெல்லாம் போக கழிச்சு போனா ஒரு மினிமம் ஒரு 3 முதல் 3.5 லட்சம் ரூபாய் வந்து 120 நாளையில 25 சென்ட்ல ஒரு விவசாயிக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல வருமானம். ஓகே ஓகே ஓகே. தென் பட் உங்களுக்கு இந்த ஒரு யூனிட் நீங்க திட்டமிட்டு பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு மொத்த செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு யூனிட் ஒரு 1000 சதுர மீட்டர் அமைப்பதற்கு வந்து 10 முதல் 11 லட்சம் ஆகும் சார். 10 முதல் 11 லட்சம் ஆகும். இது நம்ம இதோட டியூரபிலிட்டி எத்தனை வருஷம் இது தாங்கும் இந்த அமைப்பு? டியூரபிலிட்டி பார்த்தோம்னா ஒரு 5 to 7 இயர்ஸ் இதை நம்ம கொண்டு போகலாம் சார். 5 to 7 இயர்ஸ் நல்லபடியாக இருக்கும் இல்லையா? ஆமா சார். ஓகே. சோ 5 to 7 இயர்ஸ் நீ பார்க்கும்போது ஆண் தொன்றுக்கு 4.5 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நல்ல வருமானமாகத்தான் இருக்குது. தென் இதுல இப்ப நாம மெயின்டெனன்ஸ் பண்றதா இருந்தால் இதுல வந்து இந்த பாலி ஹவுஸ்ல திருப்பியும் 11 லட்சம் செலவு பண்ணணுமா அல்லது குறைந்த அளவுல செலவு செய்தா போதுமா?
அப்ப ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே நிற்கும் சார். அந்த ஷேட் நெட் மட்டும் இப்படி ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள நமக்கு வந்து அந்த இது யூவி எஸ்டாப்ளிஷ்டு ஷீட் வந்து கிழிஞ்சு போகும். ஸோ அதனால வந்து நம்ம அதை மட்டும் மாத்தினாலே ஒரு 2 to 3 lakhs செலவு செய்து அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பியும் கொஞ்சம் கூட ஒரு 4-5 வருஷம் நம்ம கொண்டு போயிடலாம் சார். ஓகே. தென் இதுல வந்து இந்த துணி, அதாவது பாலித்தீன் ஷீட்ல வந்து பாலிஎத்திலீன், அத மாதிரி பாலிஎத்திலீன்ல அல்ட்ரா வயலட் ரெசிஸ்டன்ட் வரைய இது ஒரு பிராண்டு, ஃபைபர் கிளாஸ் பிராண்டு, தென் டெட்லர் ஃபைபர் அப்படிங்கிற ஒரு 4 விதமான ஒரு இது இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் விலை எல்லாம் ஏறக்குறைய ஒரே விலை தானா, அதிகமான விலை வித்தியாசங்கள் உண்டா? அதை வந்து ரேட்டு கூட கூட நம்ம வந்து டூரேஷன் அதிகமா இருக்கு சார். அதிகமா நம்ம வந்து சாதாரணமாக பாலித்தீன் யூவி ரெசிஸ்டன்ட் ஷீட் நம்ம போடுறோம் சார். ஸோ இது வந்து ஒரு பாலிஎத்திலீன்ல யூவி ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட் ஷீட் போடுறோம். இது ஒரு 3 to 4 years நம்ம அதை வந்து இது பண்ணிடலாம். ஓ, வெரி குட் ரைட். ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம 7 to 10 years நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு மேல கூட நாம சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம் சார். ஓகே. தென் இதுல வந்து லோ காஸ்ட் பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன? லோ காஸ்ட் பாலி ஹவுஸ் சொல்லி சிலர் வந்து இந்த பாலித்தீன் ஷீட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, அதுக்கு 3 லட்சம் 2.5 லட்சம் ஆகுது, அதுக்கு பதிலா சாக்கு ஷீட் எல்லாம் போடுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, யூரியா சாக்கு மாதிரிப்பட்ட இதுகள். அது எப்படி, அது தொடர்பான உங்க கருத்து? அது அவங்க விவசாயி தன்னுடைய சொந்த இதுல பண்ணிடுறாங்க. அது வந்து நம்ம அட்வைஸ் பண்றது நம்ம இதுதான் சார். நம்ம வந்து இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா நமக்கு வந்து சப்சிடி வாங்குறதுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும். இதுல வந்து விவசாயி வந்து தன்னுடைய பங்கு இல்ல, நான் கேக்குறது அந்த கருத்துல கேட்கல. நாம வந்து டெக்னாலஜி, நல்ல டெக்னாலஜி தான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணோம், நோ டவுட். ஆனால் விவசாயிகள் வந்து சிலர் வந்து எல்லாருக்கும் மானியம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படலாம், அல்லது இவங்க வந்து ஒரு தடவை மானியத்துல போட்டிருக்கலாம், திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஃபண்ட் இல்லாம அவங்க சிரமப்படுறவங்க லோ காஸ்டுக்கு போகலாம் இல்லையா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து நீங்க உரச்சாக்க போட்டாச்சுன்னா அது வந்து டூரேஷன் ரொம்ப நாள் போகாது இல்ல சார். ஒரு மழை ஒரு வெயில் வந்துச்சுன்னா போயிடும் இல்லையா? சரி. ஓகே. சரி. தென் இதுல வந்து நீங்க இந்த பாலி ஹவுஸ்ல பூச்சி நோய் பராமரிப்பு அல்லது மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் எப்படி பண்றீங்க? இதுல வந்து பாலி யூனிவர்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொபலைட்டிக்கா நம்ம வந்து இது கொடுத்துறோம். நம்ம வந்து நோய் வந்தாலும் சரி வரவில்லைனாலும் சரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அட்வான்ஸா வந்து நம்ம அதாவது நோய்க்காக ரிடோமில் 1 லிட்டருக்கு 1 கிராம் வச்சு நம்ம வந்து ஒரு பிளான்ட் நெட் ஒரு வாரம் ஆன உடனே நம்ம வந்து இது கொடுத்துறோம் சார். ஒரு பிளான்ட்ஸுக்கு வந்து 50 ml நம்ம வந்து கொடுத்துறோம். நோய் கட்டுப்படுத்த விட ரிடோமில் சார். அப்புறம் வந்து நிமட்டோடு கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து அது வந்து ஒரு 12ஆவது நாள்ல இருந்து நம்ம நிமட்டோடு ஸ்டேட் கொடுத்துறோம். அதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு மருந்துகளும் தனித்தனியா கொடுத்துருவீங்க இல்லையா? அது எப்படி ஸ்ப்ரே பண்ணுவீங்களா அல்லது தண்ணீர்? எல்லாமே ட்ரெஞ்சிங் தான் சார். ட்ரெஞ்சிங் தான் சார். அதாவது மருந்து கரைச்சி நம்ம வந்து மூட்டை சுற்றி விட்டுறோம். மூட்டை சுத்தி தான் விட்டுறீங்க. இந்த செடிகளை உள்ள வந்து பாலி ஹவுஸுக்குள்ளால எதுல நீங்க வச்சிருப்பீங்க? அதோட மீடியா என்னது? மீடியா வந்து மண்ணிலையும் வைக்கலாம், கோகோ பித்திலும் வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய கண்டிஷனுக்கு நம்ம வந்து மண்ணில தான் வைக்கிறோம். மண்ணில வைக்கிறோம் இப்போ. ஓகே, சரி. தென் பூச்சி நோய் மருந்துகளை கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. தென் உரங்கள் கொடுப்பது எப்படி கொடுப்பீங்க? உரங்கள் வந்து நம்ம வந்து அதை ஒரு இதை வந்து டூரேஷன் 3ஆ பிரிச்சுக்கணும் சார். அதாவது இப்போ குக்கும்பர்னா 120 நாள். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 30 டேஸுக்கு வந்து நம்ம வந்து 2 kg நம்ம உரம் கொடுக்குறோம் சார். உரம்னா அதுல என்னன்னா கால்சியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்டு, மூரியேட் ஆஃப் பொட்டாஷ், அப்புறம் சல்பேட் ஆஃப் பொட்டாஷ், மெக்னீசியம் சல்பேட்டு, சிங்க் சல்பேட்டு, அமினோ ஆசிட், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மைக்ரோ ஃபர்டிலைசரும் நம்ம வந்து ஒரு பெர் டே வந்து 2 kg கொடுத்துறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 30 days. ஸோ 30 to 60 days வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம், 3 kg கொடுக்குறோம் சார். அப்புறம் 60 to 90 days வந்து 3 kg கொடுக்குறோம். அப்புறம் 90 to 120 days வந்து நம்ம வந்து அதை வந்து குறைச்சி 2 kg கொடுக்குறோம் சார். சோ இது எல்லாமே நீங்க வந்து பிரிசிஷன் இரிகேஷன் சிஸ்டத்துல தான் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா சார், எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தான். ட்ரிப் இரிகேஷன்ல. ஓகே, சரி.
தென் நீங்க இது வந்து இந்த என்னென்ன பயிர்கள் எல்லாம் இதுல நீங்க சாகுபடி செய்ய முடியும்? பாலி ஹவுஸ பொறுத்தவரையில என்னென்ன பயிர்கள் எல்லாம் நீங்க சாகுபடி செய்கிறீங்க? இதுல வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து குக்கும்பர் பண்றோம், கேப்சிகம் பண்ணலாம். ஓகே அது போக இப்போ ஃப்ளவர்ஸும் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. ஆனா நம்ம இடங்கள்ல வந்து ஃப்ளவர்ஸ் அதிகமா யாரும் பண்ணல. மேக்சிமம் நமக்கு வருமானம் அதிகமா கிடைக்கிறது வந்து குக்கும்பர் தான் சார். மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்காது நமக்கு. இல்ல ஏதாவது பயிர் வந்து இதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னுட்டு ஏதோ இருக்குதா காய்கறிகள்ல? இல்ல சார், நம்ம வந்து வருமானத்தை பார்த்து தானே சார் நம்ம பண்ணுவோம். நம்ம ஆக்சுவலா பண்றது வந்து பெரும்பாலும் வந்து குக்கும்பரும் கேப்சிகம் பண்றோம் சார். ஓகே. தென் இதுல விதைகள் இப்போ குக்கும்பர் போடுறதா இருந்தா அத மாதிரி வேற கேப்சிகம் இதெல்லாம் போடும்போது அதுக்கு விதை அளவு எப்படி? சாதாரணமா நம்ம வெளிய கண்ட்ரி மெத்தட்ல யூஸ் பண்ணும்போது பண்ற மாதிரியா அல்லது அது தொடர்பான தகவல் சொல்லுங்களேன். சார் விதைகள் வந்து இது வந்து ஹைபிரிட் விதை தான் சார். இந்த விதையை வந்து நம்ம வந்து ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு நமக்கு வந்து 2000 முதல் 2200 குக்கும்பர் தேவைப்படும். இது வந்து குக்கும்பர் விதையை நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து டைரக்ட் சோனாட்டு நம்ம அந்த பிட்ல போடவும் செய்யலாம். இல்லைன்னா இதுல நம்ம வந்து நம்ம என்ன இந்த குளித்தட்டு நாற்றங்கள்ல அதுல இது பண்ணி திருப்பி அதுல இருந்து நம்ம பிடிங்க நடலாம் சார். அதுல அப்படி நடும்போது நமக்கு ஒரு 10 to 15% நமக்கு வந்து மார்டாலிட்டி நம்ம குறைச்சிக்கலாம். குளித்தட்டுல நம்ம வந்து விதைய சோன் பண்ணி நம்ம ஒரு 12-13 நாள்ல நம்ம பிடுங்கி வைக்கும் போது நமக்கு ஒரு 10 to 15% நம்ம வந்து லாஸ மினிமைஸ் பண்ணிடலாம் சார். ஓகே. இதுல வந்து இந்த பாலி ஹவுஸ்ல டெம்பரேச்சர், அதாவது வெப்பத்தையும் ஈரப்பதம் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது எப்படி? அதாவது பொதுவா வந்து பாலி ஹவுஸ்னா பிளாஸ்டிக் இல்லையா? பிளாஸ்டிக் பாலித்தீனுக்குள்ள நாம போகும்போது அது வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். உள்ள நாம நடமாட முடியாத அளவுக்கு இருக்கும். அது பயிரை ஒண்ணும் செய்யாதா? அது தொடர்பான தகவல். அதுல வந்து ஆக்சுவலா நம்ம ஃபாகர் இன்ஸ்டால் பண்ணிருப்போம் சார். அதாவது பகல்ல ரொம்ப ஒரு வெப்பம் அதிகமா தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு 75 டிகிரி அந்த இதுக்கு மேல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வெப்பம் போச்சுன்னா நம்ம வந்து சைட்ல வந்து இந்த ஷேட் நெட் இருக்கும். அந்த ஷேட் நெட்டை நம்ம ஷேட் அதிகப்படுத்திடணும் சார். கொஞ்சம் அந்த ஹீட்டை குறைக்காண்டி நம்ம அப்படி பண்ணிடணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சுன்னா ஃபாகர் வந்து ஒரு 12 செகண்ட்ஸ் ஃபாகரை ஓட்டணும் சார். 12 மினிட்டுக்கு 12 செகண்ட் அப்படி ஒரு 2 நேரம் 3 நேரம் நம்ம பண்ணியாச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் நம்ம குறைச்சிடலாம். ஓஹோ, சரி சரி. சோ இந்த மாதிரி தான் அது எவ்வளவு தூரம் ஹீட் அதிகமா இருக்குது, ஓகே ஹீட் அதிகமா இருந்தாதான் அந்த ஃப்ளவரிங் எல்லாம் கரெக்டா வரும் சார். சரி 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 சரி. ஓகே. தென் பாலி ஹவுஸ் அமைப்பதற்கு நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி மாநில அரசும் சரி நிறைய மானியம் வழங்குறாங்க. தனிப்பட்ட முறையிலையும் டைரக்டாவே விவசாயிகள் வந்து மத்திய அரசுல இருந்து கூட மானியம் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அது என்ன, எந்த அளவுக்கு அவங்க கொடுக்கறாங்க, எத்தனை சதவீதம் கொடுக்கறாங்க, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறாங்க போன்ற தகவல். சார் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக ஒரு விவசாயிக்கும் பாலித்தீன் அமைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து 50% மானியம் கொடுக்குறாங்க. அதாவது 1000 சதுர மீட்டர் ஒரு விவசாயி இது பாலித்தீன் பசுமை குடில் அமைப்பாருன்னா அவருக்கு வந்து 4,67,500 ரூபாய் கொடுக்குறோம். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 467 ரூபாய் 50 பைசா கொடுக்குறோம். இதே இது அவர் ஒரு விவசாயி 2000 ஸ்கொயர் மீட்டர் அமைக்க மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு 8,90,000 ரூபாய் கொடுக்குறோம். அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு 4,00,000 ஸ்கொயர் மீட்டர் வரை கொடுக்கலாம் சார். இதுல வந்து 50% மானியம் வந்து தமிழக அரசு கொடுக்கிறது. பேலன்ஸ் 50% ஒரு விவசாயிக்கு, அதாவது அவர்கிட்ட அமௌண்ட் இல்லாத நேரத்துல வந்து வங்கி மூலமா அந்த பேலன்ஸ் தொகையை கொடுப்பதற்கு நம்முடைய தோட்டக்கலைத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது சார். 4000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லும் போது அது ஏறக்குறைய 1 ஏக்கர் இல்லையா? 1 ஏக்கர் அதிகபட்சமா 1 ஏக்கர் அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? சோ 4000 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு அமௌண்ட் மானியம் கொடுக்குறீங்க? 4000 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 16,88,000 ரூபாய் வரும் சார். ஓ சரி, அதிகப்படியான இது கொடுக்குறீங்க. ரைட், ஓகே. தென் பாலி ஹவுஸ் நாம செய்யறதுல உள்ள இடர்பாடுகள் அல்லது அதுல உள்ள சிரமங்கள், தீமைகள் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நான் கேள்விப்பட்டது, ஒரு சிலர் சொல்றாங்க இந்த நிமட்டோட்ஸ் எல்லாம் உள்ள வந்துன்னா அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமா போயிடுது, ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு பிறகு அது சரியா செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
அது தொடர்பான தகவல், அது உண்மைதானா அல்லது அது தொடர்பா? அதாவது நம்ம பாலித்தீன் பசுமை குடிகளை வந்து நம்ம நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கணும் சார். அதாவது அதாவது ஒரு 2 கிராப் அல்லது 3 கிராப் நம்ம போட்ட பிறகு அந்த அதிக அதிக அளவு நம்ம வந்து தொழு உரம் அதுல கொண்டு நம்ம தொழு உரம் யூஸ் பண்ணி திருப்பி அந்த அதை வந்து நம்ம பயிரிடும் போது பிரச்சனை இல்லை சார். இப்ப நாங்க வந்து இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்க வந்து இப்ப செங்குளத்துல நாங்க வந்து பாலித்தீன் இதுல பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஒரு தொடர்ச்சியா 5 கிராப் இப்ப 6 கிராப் போயிட்டு இருக்கு சார். ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதாவது நிமட்டோடுக்கு தேவையான நிமட்டோடிசைட் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை சார். ஓகே, சரி. இதுல வந்து சீட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகுமா? இது பாலி ஹவுஸுக்கு இது பண்ணும்போது ஹைபிரிட் சீட்ஸ்னா அது அது இதுக்கு தனியா ஏதோ ஸ்பெஷல் வெரைட்டிஸா எப்படி? ஆமா சார். அது வந்து ஒரு சீட் காஸ்ட் வந்து ஒரு விதையுடைய காஸ்ட் வந்து 6 முதல் 7 ரூபாய் வரும் சார். ஓஹோ, ஒரு விதையோட விலை 6 முதல் 7 ரூபாயா? ஆமா சார், வரும் சார். சரி சரி சரி. இது இந்த பாலி ஹவுஸ் அமைச்சு கொடுக்கறதுக்கு உள்ள நிறுவனங்கள் யார் யார் இருக்காங்க? குறிப்பா தமிழ்நாட்டுல யார் யார் பண்றாங்க? தனியார் நிறைய பேர் பண்றாங்க சார். ஓசூர், திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் வந்து நிறைய தனியார் நிறுவனங்கள் இந்த பாலித்தீன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி சரி. இதுல நம்ம இந்த விளைபொருளை விற்பனை செய்வதில் மார்க்கெட்டிங்ல ஏதாவது இடையூறுகள் இருக்குதா? ஏன்னா எப்பவுமே வியாபாரிகள் வந்து விவசாயிகளுக்கு எதிராக தான் நாம பாக்குறோம். நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது வியாபாரிகள் வந்து நிறைய பேர் அதுல விவசாயிகளும் இருப்பாங்க. இருந்தாலும் எப்படினாலும் அவங்க வந்து வியாபாரி அப்படின்னு சொல்லும் போது விவசாயிகளோட அவங்களுக்கு அனுசரிச்சோ அல்லது அவங்களுக்கும் உதவுறதா இருக்கிறதா என் பார்வைக்கு தெரியல. சோ அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இந்த பாலி ஹவுஸ் வச்சு பிளண்டியா நமக்கு ப்ராடியூஸ் வரும்போது அதை விற்பனை செய்யறதுல சிரமங்கள் எதுவும் ஏற்படுதா? அதை எப்படி கையாள்வது? அதாவது ப்ராடியூஸ் ரொம்ப அதிகமா போகும்போது ரேட்டு குறையக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம செங்குளம் ஃபார்ம்ல இருந்து எல்லாம் போகும்போது ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 2 டன் வரை போகுது. அதை வந்து அட்டைப்பட்டியில 20 கிலோவாட் பேக் பண்ணி அனுப்புறாங்க. சோ 1000 கேஜி 1 டன் வரை போகும்போது வந்து ரேட்டு வந்து குறைக்க வாய்ப்பு இல்லை. 2 டன் நீ போகும்போது ஒரு 5 முதல் 10 ரூபாய் பர் கேஜி குறைக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இன் ஜெனரல் வந்து மார்க்கெட்டிங் குக்கும்பரை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஓகே 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 சார். இப்போ நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ரொம்ப நாள் பணிபுரிஞ்சிருக்கீங்க, இதர மாவட்டங்கள்லயும் பார்த்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்துல எப்படி என்னென்ன பயிர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க, அதோட நிலைமை எப்படி, அது தொடர்பான ஒரு பிராடான ஒரு வியூ. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து குக்கும்பர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கேப்சிகம் பண்ணியிருக்கோம். கேப்சிகம் வந்து டூரேஷன் வந்து ஒரு 270 to 280 டேஸ் வரும் சார். இது வந்து 120 டேஸ்ல இது வந்து டூரேஷன் முடிஞ்சிடும். ஆனா கேப்சிகம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் அதுல வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்கு. நாங்க வந்து இங்க விற்க முடியாம அதை வந்து கேரளாக்கு அனுப்பணும். கேரளாக்கு பண்ணும்போது அங்க வந்து ரேட் வந்து பச்சை கேப்சிகத்துக்கு ரேட் வந்து 55 to 60 தான் எடுத்தாங்க. சோ அது வந்து கலர் போட்டு கலர் கொடுக்கும் போதும் 80க்கு மேல போகல. சோ நமக்கு வந்து கேப்சிகம் குரோ பண்றதை விட நமக்கு வந்து இதுதான் லாபகரமா தெரியும் சார். குக்கும்பர் தான் லாபகரமா தெரியும் சார். சோ அது மாதிரி அதாவது பப்ளிக் ப்ரிஃபரன்ஸ் எது இருக்குது, மார்க்கெட்டிங் ப்ரிஃபரன்ஸ் எது இருக்குதுங்கிறத பார்த்து நாம சாகுபடி செய்யணும். ஆமா சார். இந்த பாலி ஹவுஸோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஆர்வமுடன் வர வேணும். அதாவது அதிக வருமானம் வேணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துலதான் இது பண்ண முடியும். சாதாரண விவசாயிகள் இத பண்றதுக்கு முன் வரல. ஆனா இது பண்ணும்போது வந்து அதிக வருமானம் கிடைக்கக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால எதிர்காலம் வந்து இப்ப பாலித்தீன் பசுமை குடிகளுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. இது நம்ம மாவட்டங்கள் அதிக அளவுல பண்ணலைன்னாலும் ஒசூர்,
பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் 2,00,000 ஸ்கொயர் மீட்டர் வந்து பாலிகிரீன் ஹவுஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல கிடைக்கக்கூடிய வருமானம், அதனுடைய தொழில்நுட்பம் அவங்கள அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கனால சோ அதிக அளவு வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறனால அவங்க அதை வந்து யூஸ் பண்ணி திருப்பி நம்ம துறையில அதை கேட்டுட்டே இருக்காங்க. சோ மற்ற மாவட்டங்கள்ல இதை வந்து மற்ற ஒசூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், தேனி போன்ற மாவட்டங்கள் அதிக அளவுல நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம தென் மாவட்டங்கள் ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல அதிக அளவுல வந்து விவசாயிகள் போட்டி போட்டு இதை கேட்கறாங்க சார். இத வந்து இதுல ஆர்வமா இருக்காங்க. நம்ம தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவுல விவசாயம் வரும்போது அவங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும். தமிழக அரசுடைய திட்டங்களை நம்ம வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதா இருக்கும் சார். இல்ல அது கரெக்ட். நீங்க சொல்றது நல்ல லாபகரமானது. 3 மடங்கு விளைச்சல், 3 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. வேற எந்த பயிரிலும் இந்த அளவு வருமானம் கிடைக்காது. தோட்டக்கலை வந்து இது வந்து ஒரு முக்கியமான பாலிகிரீன் பசுமை குடியில் வந்து ஒரு முக்கியமான வரப்பிரசாதம்னு சொல்லலாம் சார். ஓகே. சோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த தகவல் கிடைச்சது. பட் நான் என்ன சொல்றேன், அதாவது 10-11 லட்சங்கள் இப்ப 25 சென்ட்ல போடணும்னா, அதாவது 1/4 ஏக்கர்ல போடுறதுக்கு 11 லட்சம் செலவாகுது இல்லையா? 11 லட்சம் செலவு பண்ணா அதுல வந்து மானியம் மேபி ஒரு 4.5 அல்லது 5 lakhs கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோமே. அதுக்கு மேல ஒரு 6-7 லட்சங்கள் விவசாயிகள் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அது சிறிய விவசாயிகளால முடியாது தானே. இது வந்து பெரிய விவசாயிகள் தான் செய்ய முடியும். அது விவசாயிகள் வந்து வங்கியில வந்து கடன் பெற்றுக் கொள்ளலாம் சார். முழுக்க 100%க்கும், அதாவது 6 லட்சம் கட்ட வேண்டியது இருக்குன்னா 6 லட்சத்துக்கும் வங்கி கடன் கொடுக்குறாங்களா? அதாவது விவசாயிகள் வந்து வங்கியில வந்து 11 லட்சமா லோன் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பேக் எண்டட் சப்சிடி ஆட்டு அந்த கிடைக்கக்கூடிய மானியத்தை வந்து அரசு வந்து அந்த விவசாயிகளுடைய அந்த லோன் அக்கௌண்ட்ல அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சார். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் 7%ல இருந்து அது ஒரு 4% தான் வரும். 3% இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல வந்து அதுல வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சார். அப்படியே பார்க்கும்போது விவசாயிகள் கையில இருந்து எந்த காசும் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லாமே முதல்ல செலவு பண்ணணும், திருப்பி அந்த ரூபா வந்து விவசாயிகளுக்கு கிடைச்சிடும் சார். கிடைச்சிடும். ரைட் ரைட். மிக மகிழ்ச்சி. நிறைய தகவல் பகிர்ந்தீங்க. இனி இது தவிர இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. இது தவிர கூடுதல் தகவல் ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லலாம். எங்களுடைய தோட்டக்கலை துறையில எல்லா பயிர்களுமே அதிக அளவு வருமானம் கிடைக்கக்கூடியது சார். அதான் சார், பாலிகிரீன் பசுமை குடியில் போட்டாலும் சரி, ஷேட் நெட் போட்டாலும் சரி, தோட்டக்கலை பயிர்கள் எல்லாமே அதிக அளவு வருமானம் கூடியதான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எலுமிச்சை நீங்க சாரை போட்டுருக்கீங்க, உங்க தோட்டத்திலே போட்டுருக்கீங்க. ஒரு ஏக்கர் எலுமிச்சை போட்டாலே நம்ம தோட்டம் இப்ப நல்லபடியா பராமரிச்சா ஒரு ஏக்கர் எலுமிச்சையிலேயே வந்து 10 லட்சம் ரூபாய் நம்ம வந்து ஈஸியா பாத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி செவ்வாழை ஒரு ஏக்கர் செவ்வாழை போட்டாச்சுனாலே ஒரு 2 முதல் 3 லட்சம் லாபங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். நேந்திரம் அதே மாதிரி, ரசகதலி அதே மாதிரிதான். சோ ஒவ்வொரு தோட்டக்கலை பயிர்களிலையும் அதிகம் கிடைக்கக்கூடிய அளவுலதான் நம்ம இருக்குது. கம்பேரிங் டு நெல் பயிர் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல வந்து 25 முதல் 30,000 கிடைக்கும். ஆனா அதே இதுல தோட்டக்கலை பயிர்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து தோட்டக்கலை பயிர்கள் இருக்கு சார். கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. நீங்க வந்து ஒரு வருஷத்துல, அதாவது ஒரு ஆண்டுல பாலி ஹவுஸ்ல எத்தனை கிராப் எடுக்க முடியும்? நீங்க வெள்ளரி போட்டீங்கன்னா 120 நாள் பயிர் அப்படின்னு சொல்றீங்க. 120 நாள் பயிர்னா எத்தனை முறை நீங்க 3 அல்லது 4 எடுக்க முடியாது, 3 பயிர் எடுக்க முடியுமா? முடியாது சார். 2 வருஷத்துக்கு 5 பயிர் எடுக்கலாம் சார். 2 வருஷத்துக்கு 5 பயிர். 2 வருஷத்துக்கு 5 பயிர் எடுக்கலாம். ஆமா சார். ஓகே. சராசரியா 2.5 பயிர் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அது irrespective ஆஃப் சீசன். என்ன சீசன்னாலும் அது பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் அதுல உள்ள பியூட்டி இல்லையா? பாலி ஹவுஸ்ல வந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இதுவரை நமது குழுவினருடனும் இன்றைய பங்கேற்பாளர்களுடனும் கலந்து கொண்டு உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் 25ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.